வீரா போயிட்டு கடையில் பணம் எடுக்கிறாங்க. கம்மியாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் சரக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணோம் புடவெல்லாம், அதை டெலிவரி பண்ணிட்டேன்னா அவங்க கொடுக்குற காசு நீ எடுத்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு 50,000 கொடுப்பாங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஆனால் இது எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக்காக இருக்குது, எப்படி பண்ணுவேன்னு கேட்குறாங்க. நான் எப்படியாவது பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வரதுக்காக வெளியே வராங்க. அப்போ திரும்பவும் எதுக்கும் உள்ளே போகிறாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது விஜய் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனே அவங்க ஆட்டோக்குள்ளே வந்துட்டு ஒரு ஏதோ தப்பான பொட்டலத்தை வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சிடுறாங்க ஆளுங்க மூலமாக. இதை தெரிஞ்சுக்கிட்ட கண்மணி அந்த பொட்டலத்தை வந்துட்டு அவங்க ஆளுங்க மூலமாக எடுக்க வச்சிடுறாங்க. இங்கே அது தெரியாமல் வீரா வந்துட்டு நேராக போயிட்டு புடவையெல்லாம் வாங்கிக்கிட்டு பாக்ஸில் வச்சது வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க விஜய் ஃபோன் பண்ணி. அப்புறமா அவங்களும் வந்துட்டு வீரா போகிற இடத்துல நின்று வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஆட்டோ நம்பர் சொன்னதுனால ஆட்டோவை வச்சு பிடிக்கிறாங்க. அப்புறம் செக் பண்ணுறாங்க ஆட்டோவை. செக் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லை, நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா விஜய்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் திட்டுறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது ஆட்டோ டிரைவர்ஸ் சில பேர் வந்துட்டு இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு, நீ பாட்டுக்கு நீ மட்டும் ஓட்டினா எப்படி, நீ மட்டும் சம்பாதிக்கக்கூடாது, இறங்குன்னு சொல்லிடுறாங்க. என் மாமனாருக்கு உடம்பு முடியல, அதுக்காக தான் போகிறேன்னு எவ்வளோ சொல்கிறாங்க வீரா. ஆனால் கேட்காம நிப்பாட்டுன்னு ஓரமாக நிற்க வச்சுறாங்க. அவங்க கொஞ்சம் ஏமாந்த நேரத்தில் வீரா ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. வேகமாக அவங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது மாறன் கால் பண்ணி அப்பாவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்குது, எப்படியாவது பணம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, கிடச்சிச்சான்னு கேட்க, இந்த மாதிரி அவ்வளோ பணம் இல்லை, அதனால் நான் ஒரு சரக்கு டெலிவரி பண்ணிவிட்டு எடுத்து வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு நேராக போய்ட்டு அந்த இதுவை டெலிவரியும் பண்ணிடுறாங்க. டெலிவரி பண்ணிவிட்டு காசு வாங்கிக்கிட்டு கரெக்டாக எண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் வந்துட்டு பாதி பணம் எங்களுக்கு, நீ மட்டும் இது பண்ணி சம்பாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிறாங்க. ஆனால் ப்ளீஸ் நான் என் மாமனாருக்கு உடம்பு முடியலனான்னு சொல்லி கெஞ்சுறாங்க வீரா. அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே விஜய்க்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. கண்மணி என் தங்கச்சிக்கிட்ட இது பண்ணிக்காத, நீ எல்லாம் என்ன ஆளுன்ற மாதிரி கோவமாக இது பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நடக்குது வீட்டில் ஆம்பளைங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் என்னமோ வந்துட்டு அவனுங்க பாட்டுக்கு அங்கே கிடக்குறானுங்க, அவங்களுக்கும் இருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. அவங்க அப்பாவுக்கு தான் உடம்பு முடியல, ஆனால் இந்த பொண்ணு போயிட்டு கணத்துக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிகிட்ருக்கு. மாறன் கட்டி கூட போயிருந்தானா இவ்வளோ தூரம் ஆயிருக்காதுன்றது என்னோடய கருத்து. இல்லை மாறனே போயிட்டு ஏதாவது ரெடி பண்ணி வந்துக்கலாம், இல்லை மிச்சம் அண்ணனுங்களும் போய் பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது எனக்கு. ஹீரோவை டம்மி பீஸாக காமிக்குது, என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.